கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. சங்கீதம் 40:8 வாசிக்கும்போது பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அதன் மேலே விரும்புகிறவளாக இருக்க வேண்டும். நாமும் கர்த்தருக்கு பிரியமானது செய்ய விரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக விரும்பி நாம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். உற்சாகமுள்ள இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக யாரெல்லாம் தேவனுக்கென்று அந்த மனதோடு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவள் மேலே பிரியமாக இருக்கிறார். யோர்தானிலே ஞானஸ்நானம் இயேசு எடுக்கும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவுக்கு அவருக்கு எது பிரியமோ அதை விரும்பி செய்து முடித்தவராக இருந்தார். ஆக நீங்களும் நானும் நமக்கு ஒரு விருப்பம் வேண்டும். தேவனுக்கு பிரியமானது என்னென்ன என்று அதை அறிந்து வேதாகமத்தில் வாசித்து, சங்கீதம் 1 கூட கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி கர்த்தருக்கு அனுதினமும் நாம் விரும்பி செய்யும்போது பூமியிலே நிலையான ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி உங்கள் வாழ்க்கையை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமானது செய்ய விரும்புகிற இருதயமுள்ளவள் வாழ்க்கையில் நிலையான ஆசீர்வாதத்தையும் நிலையான வீட்டையும் கட்டி கொண்டிருக்கிற தேவன் நித்திய ஜீவனையும் கர்த்தர் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.